அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருந்து தற்போது ரயில்வே துறையில் ஆர்ஆர்பி மூலமாக வெளியாகியுள்ள ரயில்வே என்டிபிசி எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்டிபிசி எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள், தகவல்கள் என்னென்ன மற்றும் நீங்கள் எந்த தவறை செய்யவே கூடாது, அதாவது எந்த மிஸ்டேக் பண்ணால் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் மற்றும் தமிழ் மீடியத்தில் படித்து மிக எளிதில் எவ்வாறு வெற்றி பெறுவது அது பற்றிய தகவல் இப்போ நம்ம வழங்க போகிறோம். அதாவது நீங்கள் ஏதேனும் ஒரு டிகிரி முடித்திருந்தால் இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவலுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் ஏதேனும் ஒரு டிகிரி முடித்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க இந்த கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. மற்றும் நீங்கள் இந்தியா முழுவதும் உள்ள 21 ஆர்ஆர்பி, அதாவது இந்திய ரயில்வே என்பது இந்தியா ஃபுல்லாக 21 ஆர்ஆர்பி மண்டலங்களை கொண்டுள்ளது. ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படும் 21 ஆர்ஆர்பி மண்டலம் உள்ளது. அதில் நீங்கள் ஏதேனும் ஒரு நபர் ஒரு ஆர்ஆர்பிக்கு மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இந்தியா முழுவதும் உள்ள 21 ஆர்ஆர்பியில் ஒரு நபர் ஒரு ஆர்ஆர்பி ஒரு ஜோனுக்கு மட்டுமே விண்ணப்பம் செய்ய முடியும். நீங்கள் ஒன்றிற்கு மேற்பட்ட ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் மொத்தமாக டோட்டலாக ரிஜெக்ட் ஆயிரும், அதாவது ரத்தாயிரும். எனவே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எந்த லாங்குவேஜில் நாம் எக்ஸாம் எழுத போகிறோம், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ரொம்ப ஈஸி, எந்த மீடியம் ஈஸி அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்க. தமிழ்லையா இங்கிலீஷ்லையா? ஸோ உங்களுக்கு எல்லா ஆர்ஆர்பிலுமே இங்கிலீஷ், ஆங்கில மொழி கண்டிப்பாக டிஃபால்ட்டாக இருக்கும். அப்போது நீங்கள் தமிழ் மீடியத்தில் ஆர்ஆர்பி என்டிபிசி எழுதணும் அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி பெங்களூர், ஆர்ஆர்பி திருவனந்தபுரம். ஸோ சென்னை, பெங்களூர், திருவனந்தபுரம் இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு ஆர்ஆர்பிக்கு விண்ணப்பித்தால் மட்டுமே நீங்கள் தமிழ் மொழியில் எக்ஸாம் எழுத முடியும். அதாவது தமிழில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் எல்லா ஆர்ஆர்பிலையுமே இங்கிலீஷ் டிஃபால்ட்டாக இருக்கும். சரிங்களா? மற்றும் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டி அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டாயம் அவசியம் செய்ய வேண்டிய வேலை ஓபிசி நான் கிரீம் லேயர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி ஆகணும். அந்த ஓபிசி நான் கிரீம் லேயர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் என்டிபிசிக்கு அப்ளை பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட் நம்பர்லாம் என்ட்ரு பண்ணணும். சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் 1 CBT 1 CBT 2 பாஸ் ஆகி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும். அதாவது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற அன்னைக்கு ஓபிசி நான் கிரீம் லேயராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மற்றும் தமிழ் மீடியத்தில் படித்து வெற்றி பெறுவதற்காக நம்முடைய பப்ளிகேஷன் சார்பாக அனைத்து ரயில்வே போட்டித் தேர்வு NCERT வால்யூம் 1 புத்தகம் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் டெலிவரி செய்யப்பட்டுள்ளது. வால்யூம் 1 புத்தகம் தேவைப்படுறாங்க. திருச்சிக்கு நேரில் பெற்றுக்கொள்ளலாம். ஆர்டர் செஞ்சால் கொரியர் தபால் மூலம் பெறலாம். மற்றும் MCQ என்று சொல்லப்படும் அப்ஜெக்டிவ் பேட்டர்னில் நீங்கள் மிக எளிதில் வெற்றி பெறுவதற்காக நம்முடைய பப்ளிகேஷன் சார்பாக சுபாஷ் ரயில்வே மந்த்லி டெஸ்ட் சீரியஸ் புத்தகம் மிக விரைவில் வெளியாக